பவுனியா வட்டால் அடிக்கிறீங்களா? அந்த மாமா ஏசியை தூக்கி வச்சு நிற்கிறார். அக்கா நாளைக்கு ஓகேனா இதோட செஞ்சு தீர அக்கா இவ்வளோ பசியோடனே இருந்துருக்கிறீங்க. அக்கா சோறு போட்டோம்னாங்க அதில் வெயிலெல்லாம் பார்த்து பழகும் உடனே போட்டோம் பார்த்து பழகினா போட்டேன். நீட்டாக செஞ்சுருக்கீங்க. வீட்டுக்கார எல்லாருக்கும் வந்து நல்லா பிடிச்சிருக்கு. நீங்களும் சந்தோஷம். நான் தனியாக தானே வந்தேன். நான் இவையெல்லாம் உதவி செஞ்சது மிச்சம் போட்டுறதுக்கு. அனைவருக்கும் வணக்கம். நான் செல்வரூபன். சிவகுமார். ஓகே, இன்றைய தினம் எங்கே நிற்கிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மக்களே, நான் வாழ்கிற வீட்டை தான் நாங்கள் வந்து முன்னின்று வந்து எடுத்தோம். உண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா மக்களே 2 நாட்களாக வந்து வீடியோ எதுக்குமே வந்து உண்மையில் வந்து போடையில் ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறபடியாக கொஞ்சம் ஆளை கொஞ்சம் சத்தி உண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலும் கையுமா தான் உண்மையில் ஆளை கூட்டிக் கொண்டு இந்த பைக்கில் தான் தெரியுறேன். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மக்களே அடிக்கடி வந்து நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் வீடியோ வந்து போட்டு கொண்டு இருக்கிற வந்து சரியில்லை தானே. உண்மையான தெளிவுமா சொல்லி இருந்தால் இல்லை நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டல் வீடியோ எல்லாம் உண்மையாக போட வேண்டாம், ஏதாச்சும் தண்டா போடுங்க மாதிரி. உண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து என்னத்துக்காண்டி நான் கூட்டிக் கொண்டு போகணும் வந்தீங்கன்னா வாக்க திடீரென வந்து அந்த ப்ரெஷர் கொஞ்சம் ஒரு குறைஞ்சிட்டேன். அதில் எத்தனை 2 ப்ரெஷர் 43. அப்போ டாக்டர் சொல்லியிருந்தாரு அப்படி நிற்கக்கூடாது, வந்து நீங்கள் அடுத்த செக்கப் போகிறக்கா நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்ன சொன்னேன் டாக்டர்? நாளைக்கு கிளினிக் நாள் தானே, அப்போ இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போக சொல்லியிருந்தேன். இன்னைக்கு அங்கே டாக்டரும் இல்லையாம். அப்போ நாளைக்கு கிளினிக்கில் பார்த்துட்டு அங்கே எதுவும் பிரச்சனை இல்லை அங்கே அனுப்பிவிடணும்னு சொன்னேன். எழுதி தந்தது. மற்ற கொஞ்சம் ஆளு கொஞ்சம் கிலோவும் கொஞ்சம் குறைஞ்சிட்டு, ஆனால் அப்படியெல்லாம் வந்து குறையக்கூடாது. ஆனால் சாப்பாடு நல்லா சாப்பிடுவாங்க, ஆனால் ஆளு கொஞ்சம் சத்து இரவாயினா கொஞ்சம் சத்தியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா மக்களே ஒரு நல்ல ஒரு விஷயத்தை தான் இன்றைய தினம் வந்து எங்கள்கிட்ட வீடியோ பார்க்குறவங்களோட கொஞ்சம் நாங்கள் தெரியப்படுத்தி கொஞ்சம் விஷயத்தை வந்து நாங்கள் வந்து பகிர்ந்து கொள்ள போகிறோம். உண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா மாமா ஒரு பட்டியோட நிற்கான்னு நீங்கள் நினைப்பீங்க. இது சும்மா பாக்ஸ் பட்டியாக நினைப்பீங்க. பாக்ஸ் பட்டி எதுக்குமே இல்லை. உண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா இடமும் ஸ்ரீலங்கா பொறுத்த அளவில் வந்து எல்லா இடமுமே வந்து சரியான மாதிரி வெயில் என்னதில் அப்போ மாதக்கரை இதுக்குள்ள விரிஞ்சு விழா சரிச்சு வச்சு எல்லா இடமே வந்து வெயில் பார்த்தீங்கன்னா ரூம் எல்லாம் வந்து நாங்கள் நீட் பண்ணக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேனை போட்டால் சும்மா கமகமான்ட்டு எப்படி சொல்லுங்க வருது, சூட்டு காற்று தான் வருதுன்னு. உண்மையில் கண்ணு எல்லாம் பீங்க என்ன பார்த்தாலே உங்களுக்கு எப்படி இருக்குமே தெரியல மக்களே. அப்போ உண்மையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய தினம் வந்து நாங்கள் வந்து சிங்கர்லாம் வந்து ஏசி வந்து எடுத்துனாங்க. அதுவும் வந்து இப்போ கம்பெனிக்கார அண்ணாக்கள் வந்து தான் ஃபிட் பண்ணி தர்றதுக்காண்டி வரி நம்ம என்ன. அப்போ இன்றைய தினம் வந்து நாங்கள் வந்து ஏசி தான் போட்டுற வந்து எங்களுடைய வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து வட்டிவாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ரூமில் வந்து எப்படி எல்லாமே வந்து ஃபிட் பண்ண போயிடணுன்ற மாதிரி ஏன்னா இப்போ கால் பண்ணி கேட்போம் மாமாக்கா எவ்வளோத்த வந்துட்டு வந்து காலம் 9 மணி கேட்டேன். நான் வெளிக்கட்ட மட்டும் 11 மணிக்கு நிற்பேன் வந்து நேரம் 2 மணி ஆச்சு. பைக்கில் என்னத்தில் வேணும் தெரியல. ஏணியெல்லாம் எடுத்துட்டீங்களாண்ணே? காரமாக இருக்காவும் இல்லை நீங்கள் தூக்கக்கூடாது யாருங்க நீங்கள் போய் தூக்கி போட்டுருப்பீங்க. வீடியோ பார்க்குற பேசுவேன் நம்புறோம். அவ்வளோ நேரம் அங்கே போய் தூக்கி கொண்டு வந்தேன் நான். சரி வாங்க தலைவர் நான் போன ஜான்சரை காணையில் விலையில இல்லை சொன்ன வந்துடுவேன் உண்டு. பைக்கில் வந்து கொண்டு இருக்கு போல என்ன சார்ஜ். இதுக்கு பார்க்க நீங்கள் அதை தூக்கி வச்சுருக்கலாமே. அதான் பேர் அவுட்டோர் யூனிட் இடம் தான். சரி கொண்ட வைப்பாங்க நான் உள்ளு கொஞ்சம் நெல் வச்சு சரியா பாரு அண்ணா எவ்வளோண்ணா இப்போ பஸ் ஸ்டாண்ட் அடியில் நிற்கிறேன். ஒரு சாமான் வாங்கி கொண்டு இப்போ உங்கள் அடிக்கிறேன். பவுனியா பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறீங்களா? பஸ் ஸ்டாண்ட் அந்த மாமா ஏசியை தூக்கி வச்சு கொண்டு நிற்கிறார். எங்க மாமா ஏசியை தூக்கி வச்சு கொண்டு நிற்கிறார். உங்களை வருமானு சொல்லி போட்டாட்டாக்கன்னு தூக்கி தரலாம் இல்லை? ஐயோ எங்களுக்கு நாங்கள் வந்த ஏசியில் நீங்கள் ஒன்று பேர் விடாதீங்க. நான் சகல ஆக்க தான் பெறுவேன். நீங்கள் ஒரு ஆளுக்களெல்லாம் தூக்கி எல்லாம் வச்சு எல்லாம் செய்யக்கூடாது. எங்களுக்கு அது இடைஞ்சலாக இருக்கும். நீங்கள் பேசான்னு பார்த்து ஒன்று. சரி அப்போ எங்கன்ற சப்போர்ட் உங்களுக்கு தேவையில்லை? இல்லை ஒரு உதவியும் தேவையில்லை. நான் ஏனி மட்டும்தான் கேட்டுனா அதை மட்டும் இருந்தாச்சு. வீடியோ எடுக்கலாம் தானே உங்களை? வீடியோ எடுங்க. மற்றபடி நீங்கள் ஒன்று மாதிரி செய்ய வேணாம். நீங்கள் இதான நான் அதில் வந்துட்டு அடிக்கிறேன் பையன். சரி வாங்க வேணும்.
எப்படி பாத்தியலோ பெட்டியே தொடவே வேணாமா? தொடவே வேணாம், வீடியோ பார்த்தால் வராது வராது. அப்போ எங்கே சேனலுக்காரன் பெஸ்ட் டைம் பாரு. நீங்கள் மறக்காம என்ன செய்யணும் செல்லக்குட்டி? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கொஞ்சம் வெள்ளையா வந்துட்டு கிரீம் வேலை செய்யுது. இதெல்லாம் கிரீம் யூஸ் பண்ணுறீங்களா? டீச்சர் சாப்பிட்டீங்களா? ஆ சரி. அப்போ எங்கே சேனலுக்காரன் பெஸ்ட் டைம் பாருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்றதுக்கு நீங்கள் தர ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும். இப்போ போய் நாங்கள் ரூமுக்கு போய் பார்ப்போமே. ஏன்னா ரூமும் கொஞ்சம் நீட் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா பிளானோட கொஞ்சம் நாங்கள் மாற்ற போகிறோம். இப்போ அந்த அண்ணாக்களுமே வந்து வவுனியா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளிக்கட்டினோமா வந்தக்கப்புறம் வந்து பார்ப்போமே. ஆனால் உங்களால் தான் தூக்கையில் தெரியுமா தனிங்க மாமா? ஒரு சின்ன சப்போர்ட்னு கொடுங்க. பாசுகேமே பார்த்தாயின்னு நினைப்பா ப்ரோ. கேட்குறவாங்க உங்களை எங்கே சாரு என் தம்பி அண்டு அப்பா மாமா பத்தியில் மாமா வெளியில் மாமாவுக்கு விளங்கிட்டு அப்படியே இது பாருங்க வச்சு அப்படியே அங்கே சைட் ஆவீங்க. ரைட். தூக்குவோம் பாரம். ம் ரைட். சரியா? ம் ஒரு சைட்டாக வச்சு விட்டீங்கன்னா சுவமேன். இதில் வைக்கலாம். இது வைக்கலாமா? முடியாதானே? சரி ரைட். இவ்வளோ பேரமும் இவ்வளோ உயரமும் காணும் தெரியுமோ? இதுதான் கணக்காக வந்து பார்த்தீங்கன்னா மக்களே. இப்போ சிலுட்டை வந்து நான் பார்த்தேன்னா வேண்ட சாப்பாடு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏசி போட்டுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்ன இந்த முயல்கள் சாப்பிடுறது தானே, அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவோம்டா. பார்த்தீங்கன்னா ஈரை எல்லாமே வந்து வந்து கரை காய்ச்சினது. அப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீரை, பீட்ரூட் சம்பல், பீட்ரூட் சம்பலும் கீரையும் ஈரலும் போட்டு தீர்த்தி விடுவேன். இது ஆக்காடுங்க. ஒன்று தான் பற்றி ஆக்காடுங்க சாப்பிடுங்க. உண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா மக்களே வீடியோ காண்டி எதுக்குமே இல்லை. உண்மையில் இவா வந்து மதியத்தில் வந்து நான் தீர்த்தி விட்டால் கொஞ்சம் உண்டனை சாப்பிடும். இல்லையான்னு சொன்னால் ஒரு அளவான சாப்பாடு தான் வாழ்க்கை போய்கொண்டிருக்கேன்னு. இதனால உங்களுக்கு வந்து நிறையும் குறையுது. கொஞ்சம் தான் கிடக்கு. இதை வைக்க அம்பளி மாமா காட்டி சாப்பாடு சேர்த்து விடுறேன். என்ன இதை வைக்க நிலாச்சோறு வாங்கண்டை அடி வேண்ட அப்புறம் அண்டைக்கு உண்மையாக வீடியோ கட் பண்ண மாட்டேன்னா அந்த ஈரல் வந்து வாங்க வந்து சாப்பிட்றா இல்லை ஆக்காடுங்க. ஓ சாப்பிடுங்க. சரி ஒன்று தான் இதோட விட்டுங்க. நாங்கள் மிச்சது தான் சாப்பிட்றோம். தேசி புளி கொடுத்துட்டுங்க. தேசி புளி விடக்கூட வைத்து இதான் இந்த சில இந்த தண்ணி அடிக்கிற ஆக்களை தான் சரி தேசி புளி எல்லாம் புளிஞ்சு போட்டு கொடுக்குறேன். எங்க பெரம்பரையில் ஒரு டைம் இல்லை. பிரச்சனை நான் தீர்த்தி விட்டா தில்லு வந்து உண்மையில் பாவக்கதை ஃபுல்லாக வடிவாக சாப்பிடும் தெரியுமோ? நான் அப்படி தான் அங்கே வளர்த்தேனேன் படுத்துறையில் தானே சாப்பிடுவேன். அம்மம்மா காணையில் தெரியுமோ? அம்மம்மாவுக்கு இருக்கிற ஒரு மரியாதை. நான் வீடியோ எடுக்க உடனே உள்ளுக்க போகிறேன். அவ்வளோ மரியாதை அம்மா அம்மம்மா. நான் வீடியோ எடுக்க விளக்கிட்டா நீ உள்ளுக்க போறீங்களே அவ்வளோ மரியாதை எனக்கு காட்டணும் இல்லை. பயம் இல்லை மரியாதை அண்டே பிறகு பார்த்தீங்கன்னா மக்களே இன்னும் 2 உருண்டா தீர்த்து விட சரி. சாவைக்கு நிலாச்சோறு என்ன செல்லம். இப்போ மாமான்ற குழம்பும் எடுத்துட்டாங்க விலைக்கு. இதை ஒன்று தீர்த்துட்டோம். நான் சாப்பிட்டு விட்டோம். இதெல்லாம் சாப்பிடுவோம் மாமே. ரத்தம் ஊடும். ஆட்டு ரத்தம். ஆட்டு ரத்தம் உவாக்கு சரி வரா. மாட்டு இதெல்லாம் ஆட்டு ரத்தங்கள் பெருசாக சாப்பிடாது. நட்ஸ் தானே நீ. நான் உங்களுக்கு பழவாக வேணுதான் நாளைக்குண்ணா ஏசி போட்டுனோன்னே ஒருவா. ம் சாப்பிடுங்க. ஆட்டு ரத்தம் வாங்கி வர அது வார சனிக்கிழமை தண்ணி செல்லதுக்கு. இல்லாட்டி அங்கே பின்னுக்கு கொண்டு நிற்கிது. அங்கே அவளுக்கு பின்னுக்கு அங்கே உண்டு. நாய்க்குட்டி இல்லாமல் அங்கே அங்கே என்ன நல்ல வடக்கோழி நிற்கிது. கோழி நிற்கிது. அக்கா நாளைக்கு ஓகேனா இதோட செஞ்சு ஈரெல்லாம் முடிஞ்சு. அக்கா இவ்வளோ பசியோட தான் இருந்துருக்கிறீங்க. அத்தை சோறு போட்டோம்னாங்க அதில் ம் சாப்பிடும். ஆனால் வந்து அதை தீர்த்தி விட்டால் நல்லா இருக்கும் இல்லை டேஸ்டாக இருக்கும். நீங்கள் தீர்த்துக்கிறாங்க. நான் 2 கோப்பை சாப்பிடுவேன். ஓ
இதோட சரி இந்த இறால் முடிஞ்சுது ரைட் படம் முடிஞ்சு சரியா டக்கணும் தண்ணி குடிங்க சரி மக்கள் ஒரு மாதிரி சாப்பாடு தீர்த்தி முடிஞ்சது இதுக்குள்ள வேறு ஒன்றுமே இல்லை நான் சொன்ன மாதிரி வேலைக்கு வந்துட்டீங்க வேறு இடத்துல என்ன வேலையை பண்ணீங்க காலம் இந்த ஏசி எப்படிண்ணா ஓகேயா ஜப்பான் சொல்லிச்சுன்னா என்ன விடாக்கம் இல்லையே ஜப்பான் இது செய்யறது இந்தியாவில் ஜப்பான் டெக்னாலஜி அப்படியா இங்கே வைக்கணும் ஓ வைங்க இது படம் செய்வாங்க ஓடா வெயிலெல்லாம் பார்த்து பழகுங்க அது பக்கத்தில் போட்டோம் வேச்சல் கொஞ்சம் பார்த்து பழகி நீங்கள் ரெண்டாம் கூட போட்டலாம் என்ன சும்மா வேலை இல்லை வேலை பார்க்குறாங்க லைன் கொடுக்குறாங்க அண்ணன் சாப்பிட்டது வந்து மத்தியானம் காலம் சாப்பிட்டது சரி இருக்கும் சோடா கூட குடிக்குமா கொஞ்சம் ஒன்று மணி அதில் வாங்கி வடை சோடாவே நான் குடிக்கிறேன் கூழ் தண்ணி இப்போ வேணாம் கேட்குறேன் கொடுக்கணும் ஒன்று இதில் வச்சு கொடுக்குறேன் இது அங்கே போட்டு நாட்டுறேன் ரைட் நாட்டு போகணும் ஒண்டா செய்யணும் வேணதில் அவசரப்படாமல் மற்றவங்கள மாதிரி ஒளிவு களவில்லை என்னென்ன இருக்க இல்லாமல் என்ன சொல்கிறதா மற்ற வந்து ஒன்றும் சொல்கிறே இல்லை என்ன அவ்வளோ விருப்பமாக கிடக்க என்ன ஒன்று தேவை மீன் என்ன கம்பெனி வாட்சிங்க என்ன கெட்டாச்சி எப்படி எல்லாரும் சொல்லல நான் എൻ്റെ കൂട്ടാപ്പിടിയെ കേട്ടോ എ സി കൊണ്ടു പൂട്ടി കേട്ടോണ്ട് ഞാൻ കമ്പനിയാളെ കൊണ്ട് പൂട്ടി പിന്നെ മണ്ണിയാക്കലുണ്ട് നേരല്ലയോ ശരിയാണ് இதான் முக்கியமான சாமான் என்ன அப்புறம் கூழுக்கு பதிலாக காது தான் வரும் கேஸ் லீக் ஆகாம இந்த பைப்பை ஏசியோட இணைக்கிறதுக்கு தான் இந்த இதை அடிச்சு சும்மா வேலை எல்லாம் வேலைப்பாடு தானே எல்லாம் பழைய இருக்கும் இது கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு என்றால் ஒரு கொஞ்ச நாள் ஓடி போடு கேஸ் போடுவேன் எங்க மாமா இல்லையோ பழைய வேலையா வயராக இருக்குது இவ்வளோ ரெண்டு வயராக இருக்கு அது பின் சுவரில் வச்சு அப்புறம் வளைச்சி உங்களுக்கு கம்பெனியில் சார பைப் போடணும் சில பேர் கணக்கு அப்படின்னு இருந்தால் கொஞ்சம் பைப் போட இது அரைவாசியாக வெட்டி போடலாம் எங்களுக்கு எவ்வளோ போடணும்னு சொல்லி காவலாம போட்டு மிச்சம் சுற்றி விடுவோம் ரைட்டு தான் தேவையில்ல அளவு சுற்றி விடுவேன் அப்படி அங்கே கொஞ்சம் தானே இருந்துட்டு
மிச்சத்தை கொண்டு போவோம் சொல்லிடுறாரு. உங்களுக்கு எல்லாரும் இப்போ விஷயத்தை அவங்க நினைப்பாங்களா பொடியாச்சு கூட அப்படியாயிட்டான்டோ. எனக்கு இந்த வீட்டு வேலை செஞ்சவன் சொன்னான் ஏசி போடுறான்னா தனக்கு மச்சான் கோல் அடியாது அவன்கிட்ட வால் பிளேட் எல்லாம் கிடக்கு ஆர்த்துக்கு இதை செய்வான். ஆனால் கம்பெனியால் வந்து கூட்டுற வந்து சிக்கனாலும் காய்ச்சி கொள்ளலாம் அவங்க எல்லாம் எவிடன்ஸுக்கு ஆதாரத்துக்கு வீடியோ கிடக்கு காட்டலாம் போட்டு இங்கே அண்ணன் போட்டினவர். சரி எல்லாம் பிளானாக தான் இருக்கு. நான் நினைச்சேன் இது கேட்டா நாளை வீடியோட விட்டது ஆட்டிங்க எனக்கு கூடுதலாக நிறைய இடத்த கூட்டிக்கிங்கண்டா போல வராதான் நம்பிக்கையான என்ன நாளையும் கூட ஏசியா முக்கியம் இல்லை ஜோதிக்க அதில் செய்த நினைச்சேன் நம்பிக்கையான வாழ்க்கை காசு பணம் முக்கியம் இல்லை. அங்கால பிடிக்க வரணும் இப்போ அவங்களோட தூக்கியில் சரி சரி சார் நீங்கள் நினச்சிருப்பீங்க தானே என்ன வேலை முடிஞ்சிருக்க மாட்டேன். ஓ 2 மணிக்கு அதுதான் அவள் வயசு சொல்லிட்டு போகிறா இன்னும் வரமத்தை முடிஞ்சிருந்தானே பார்வையாளருக்கு அப்படித்தான் இருக்கு பார்க்குற வரைக்கும். எல்லாம் ஒரு மணி வண்டி கூட்டிட்டு போகலாம். ஆனா அது வேலை நீட்டா இருக்கு. நாங்கள் என்ன எல்லாத்தையும் கொஞ்சம் கட்டமாக செஞ்சு கொண்டு போகிறோம். ரேடியா வீட்டுக்கு செலவழிக்காம பார்க்குறவன் நினைக்கிறவன் சில பேர் ரூம் கேஜி எல்லாம் போட்டுறாங்க வீடு அப்படியே கிடக்கன்றேன். மற்றது எதையும் வந்து ஒளிவு முறையாக வாழக்கூடாது. தண்ணி விடுங்க கொள் தண்ணி தண்ணி விடுங்க ஓடிங்க வந்தேன் ஓடி வந்தேன் கொள் தண்ணி. இன்னைக்கு ஒரு தான் பண்ண எங்களுக்கு அலைஞ்சு பைக்கார ஏ இவங்க ஹாலில் வந்து அலைஞ்சுடா வந்த சிக்கனோட தான் தெரியும். முட்டிட்டோம் சரியா பொலிசுக்கு முன்னுக்கு பொலசுக்கு முன்னுக்கு அதான் பொலசுக்கு முன் கடை அதெல்லாம் தண்ணி எந்த தூட மூலத்தனை அடி விட்டேன். பரவாயில்ல உங்களுக்கு பெருசா பாதிப்பு பெருசா பாதிப்பு நான் பைக்கில் முட்டினேன் பைக்கில் முட்டு சரிக்காது எந்த கட்டம் அம்மா என்ன மாதிரி ஏசி கேட்க படக்கும் போறானா பெரிய வீரால இருந்துக்காவும் இல்ல உங்களோட குழம்புறாங்க உங்களோட குழம்பு நாங்களும் திருப்புறம் அவருக்கு தெரியாது அந்த அதான் யாரும் பின்னால வந்து அரைஞ்சு விட்டேன் தொழுசும் பக்கத்தில் மாட்ட போட்டு ஏதோ யோசனை இல்லை வாரம் அதுதான் மனுஷன் அப்புறம் இருந்தாலும் யோசனை மாதம் முடிஞ்சது யோசனை வந்துருக்க கூடாது மாத கடைசி தான் யோசனை வர ஃபிட் பண்ணிக்க பார்ப்போமே என்ன அந்த வயசு அந்த வயசு 2 5 அது சோமையா வயதுல யாவது நீங்க சொல்லுங்க உங்களுக்கு இப்ப நீங்க சொன்னா 500 ரூபாய் அந்த 2 பேரோட அதே கதையை தெரியுங்க ஆக்கிறீங்க 2 மணி செய்வாரு அந்த மனசு நல்லா நல்ல பண்ணி கடை இன்னொரு அம்மா இந்த கட்டியம் ஒரு ஆள் வருவா வந்துட்டு மைண்டுக்குள்ள வந்துருந்தா அது வந்து அம்மா இதுக்கு நிக்குது கிட்ட வந்து என்ன வேலை போகுது பின்னால சீல அடிச்சோண்டு நிக்கிறேன் கட்டமாக தான் வேலை நடக்குதுன்னு. ஆனால் உங்களுக்கு இந்த ரூமில் ஒரு விருப்பம் என்ன
முதல்ல எனக்குண்டாலும் இந்த ரூம் முதல் சண்டை பிடிக்கிறேன். ஆ இப்போ முன்னே கட்டினா அப்புறம் தான் அது எனக்கு கொஞ்சம் உரஞ்சோணுமாக்குமே நிலையுமே நில ஒரு 5 வேணும். கொஞ்சம் உரஞ்சோணும். ஒரு 5 டோன் ஆ இது கடிச்சு போட்டு ம் இந்த ஒரு அரை மணி அளவு காய விட்டுட்டு ஆ மற்ற இதை வாணி சடிச்சா வலிப்பாங்க அடிச்சாச்சோ? இல்லை உள்ள கடிச்சிட்டு வலி கடிக்கும். ஆ சீக்கிரம் கிடைக்கிறேன். ஓ தெரியலையே மினுங்க இல்லையே மினுங்கு இடையக்கெல்லாம் கொடுத்து அடியுங்க, லீவு தெரியக்கூடாதா? அதான் அதுக்கு உள்ள ம் எல்லாம் விட்டாத நல்ல கலராக கிடக்கு நீங்கள் இன்றைக்கு. தெரியும் நான் தலைக்கு எண்ணெய் வச்சிருக்கிறேன். அப்படி நைஸாக கொண்டு வாங்க மேலே. அவர் கூப்பிடாக போனால் சரியா? அளவாக இருக்கோ பாய் போ காணுதேன் சார். பிறகு இந்த வயா இந்த மிச்சம் என்னது உங்களுக்கு? இல்லை நாங்கள் இந்த இதில் கொஞ்சம் மொத்தம் இருக்கு வயா அங்கே பின்ன வழியில் நிற்கணுமாண்ணே? பயமாட்டேன். ஏ வழியில் இருக்க போனால் எல்லாம் போல சார். இல்லை நீங்கள் பிடிக்கிறீங்களா? நான் போகிறேன் அண்ணா ஒரு நிமிஷம். அங்கே தேவைப்படாது. அதைத்தான் நான் சொன்னேன். சும்மா தூக்கி பிடிச்சி வச்சிருந்தா சரியா? அப்புறம் அப்படியே வச்சிருந்தா அப்படியே வச்சிருக்கோம். ஆனஞ்சு சரி எல்லாம் ஆயிட்டு அது விழாது நீ அது அப்படியே ஃபிட் பண்ணி விட வேண்டியா? தண்ணி விடலாம். தண்ணி வெயில் எல்லாத்துக்கும் என்ன கிடக்குது. ஆனா வெயில் தண்ணி படாம இருந்தா கொஞ்சம் கூட காலம் பெயிண்ட் அந்த பார்க்க புதுசு மாதிரி இருக்கும். தொடர்ந்து வெயில் மழை வர பெயிண்ட் தான் ஃபெயில் ஆக முடியும். பழுது வராதானே? அது நீங்க மழை அப்படி தனியாக அடிக்க போறீங்க, அடிச்சு பாருங்க. மழை கால நேரம் தகரத்தை ஒன்று சாத்தி விடுவோம். எதில் அடிக்க போறீங்க? இந்த இதில் இல்லை இப்படி சைட்டாக தான் தருவோம். ஆனால் வேண்டாம் தூக்க. ஓகே அப்போ அவரை விடட்டேன், நான் டின் அடிக்கிறேன். இது மாதிரி ப்ராக்கெட்லாம் பூட்டியாச்சு.
ஏசிக்கு ஏற்ற கலரில் ப்ராக்கெட்டு அது அடைக்கணுமா என்னண்ணா கலர் இல்லையா? இல்லை இந்த ஏசிக்கு ஏற்ற ப்ராக்கெட்டுன்ற சில பேர்லாம் அடித்து தானே போட்டுறவ இது ஒரிஜினலாக வார வழியாக பரவாயில்ல சார் உங்கள்கிட்ட வேலையை செய்யுங்க கொஞ்சம் பார்த்து நிற்கிறீங்க இங்கே ஏசி போட்டு முடியுது ஓட்ட கூட அங்கே ஜன்னல் எல்லாம் பறக்குது. சரி ஓட்ட போகிற அளவு இல்லை என்ன இங்கே பாருங்க அதுலேயே எங்க எப்படி இருக்குன்னு. நீங்களும் சார்ஜனுக்கு ஏற்ற தான் சப்போர்ட்டாக காய்க்கிறீங்க. சார் சும்மாண்டா காரே பிடிங்க ஏசி ஒத்து வராதாக்க வழியெல்லாம் பறக்கணும் இதோட ஏசியெல்லாம் ஒத்து வரணும் நீயா? அதுதான் அவ்வளோ வெயிட் பண்ணுங்க நீங்கள் பிடிக்கிற பக்கம் அப்படி மடிவா கடை பார்க்க பின்ன சரி வருது வயசு ஆ லைன் தெரியும் நேரம் சனம் விசேந்திரியா சனம் இன்னைக்கு ஏதோ வச்சு போட்டு சப்பாத்தி செருப்புலையும் மட்டும் கொஞ்சம் நல்லா வந்துட்டு போல பின்ன இதனால வேணும் பின்ன ரூபா அமர்த்திக்கு ஒன்றைக்கு மேலே வைப்ரேஷன் சின்ன சத்தம் உள்ளுக்கு கூட கேட்குறீங்க மழை தண்ணி படக்கூடியதான் கிடக்கண்டா இதுக்கு ஒரு சிலாப்பி மீன் இருக்கும் மழை விதாகரம் உண்டாங்க அடிச்சு விட எதுவுமே லைனை கொடுக்கறதே தான் இது காமிச்சு இதில் ஹாஸ்பிட்டல் எல்லாம் நிறைய வெயிலுக்கான இடம் இருக்குது அதுதானே பேங்க் அல்ல இதெல்லாம் வீட்டுக்கு போட்டீங்கன்னா கொஞ்சம் கவனம் கூட பார்க்குறது நாங்கள் நிற்கிறோம் நாங்கள் பக்கத்து போனால் தான் கூப்பிட்டோம் நினைக்கிறதுக்கு சொல்லுங்கள் லைன் கொடுத்துக்கடா கரண்ட் ஆகல தொட்டாடி நாங்கள் படுக்கிற 2 மணிக்கு அப்புறம் எங்கே வர ஆனால் உண்மையாக 2 மணி ஆகணும் படுக்க அது பிரச்சனை உள்ளதானே என்ன உள்ளதான் காய்க்கிறேன் பொய்யா காய்க்கல குரங்கு கலர் வர இங்கே
சரி ஓகே பார்த்தீங்கன்னா மக்களே நல்ல வடிவா எல்லாமே வந்து உண்மையில் நினைச்சதை விட வேறு லெவலில் வந்து அண்ணா வந்து ஏசி எல்லாமே வந்து நீட்டாக வந்து ஃபிட் பண்ணியிருக்கார். ஆனால் வேறு எங்கேயும் போகிறீங்களா வேலைக்கு? வேறு வேலை இருக்கா? இன்னும் ஒரு வேலை இருக்குது. உங்களோட வேலை தான் முடிக்கணும் வந்த நாங்கள். உங்களுக்கு செய்த வேலை எல்லாம் திருப்தியா? ஓகேயா? உண்மையில வந்து நல்ல திருப்தி அண்ணா. வேலை வந்து அப்படி நல்ல நீட்டாக செஞ்சுருக்கீங்க. வீட்டுக்கார எல்லாருக்கும் வந்து நல்லா பிடிச்சிருக்கு. நீங்களும் சந்தோஷம். நான் தனியை தாண்டை வந்த நான் இவையெல்லாம் உதவி செஞ்சது மிச்சம் போட்டுறதுக்கு உண்மையாக கஸ்டமர் சைட்டால் எங்களுக்கு கிடைக்கிற ஹெல்ப்புக்கு நான் நாங்கள் தான் நன்றி சொல்லணும். இவையெல்லாம் நல்லா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தந்தபடியாக குயிக்காக அவங்கள வேலை முடிச்சிட்டோம். ஏதாவது பிரச்சனைடா கம்பெனிக்கு கால் பண்ணுங்க. கண்டிப்பா அண்ணா. உங்களுடைய வாரண்டி இதுகள் எல்லாம் நாங்கள் பார்த்துக்கொள்வோம். இப்போ வர கடைசியாக வந்த புது மாடல் தான் நல்ல ஏசி. நீங்கள் பாவிச்சு போட்டு நீங்கள் உங்களோட ரிவ்யூவா இனி மிச்ச இதெல்லாம் சொல்லுங்க. கண்டிப்பா உங்க நம்பருக்கு தானே கண்டிப்பா ஏதாச்சுன்னா நான் உங்களுக்கு நான் கான்டாக்ட் பண்ணுவேன். அப்போ இதோட வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறோம். எப்படி நீங்கள் இப்போ உங்கள் கம்பெனி சைட்டால தான் செய்கிறீங்க, ப்ரைவேட்டாக கூட இப்போ எங்கிட்ட தெரிஞ்ச ஆக்கள் கூட தம்பி அது பிரச்சனை இல்லையா வந்து செய்வீங்க தானே? அப்போ ஓகே ஒருவேளை உங்களுக்கு கூட ஏசி போட்டோணுமா இருந்தால் அண்ணா நம்பர் வந்து நீங்கள் என்ன கேளுங்க, நான் கான்டாக்ட் நம்பர் தேவைனாலும் போட்டு விடுறேன். அப்படி இல்லைன்றதுனால நான் நம்பரை அண்ணா நம்ம தானே ஏசி போட்டுறாரு. உண்மையில வேறு லெவலில் வந்து அண்ணா வந்து போட்டிருந்தார். ஓகே உறவுகள், அப்போ இதோட வந்து எங்கள் வீடியோ வந்து நான் முடிச்சுக்கொள்ள போகிறோம். இதன் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே தானே? சந்தோஷம் தானே? பாய். ஓகே ஓகே.